வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்ட் எ கேர்ள் ஃப்ரெண்ட் சீசன் 1 எபிசோட் 3 பீச் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நம்மளோட சேனலில் இருக்கிற பாதி பிளேலிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி போட்ட அனிமே பாதி போடாமல் அனிமேவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கம்ப்ளீட் அனிமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியாவிலே இருக்கிறேன். அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை இந்த சீரீஸுக்கு கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எபிசோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் போன எபிசோடு பார்த்து வந்தால் தான் உங்களுக்கு இந்த எபிசோடு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போன எபிசோடி பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, வளவல்னு பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மம்மி இருந்துக்கிட்டு கசுயாவை நீ என் வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பா. அண்ட் கசுயாவுக்கு இது ரொம்பவே அப்படியே குஷி தாங்கலை. ஐயோ மாமி சொன்ன என்ன வீட்டுக்கு கூப்பிட்றல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வருது. என்னென்னு பார்த்தா அவனோட அண்ணன் தான், அதாவது அவனோட பிரதர் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டான். அடைச்ச இப்படி நாசமாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல மம்மி சான் இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வேணா உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியை பேசிகிட்டே இருக்கிறான். ஒரு நிமிஷம், அவள் இந்த மாதிரி சான்ஸுக்காக தான் என்னை கூப்பிட்றல, இல்லை இந்த மாதிரி சான்ஸாக கூட இருக்கலாம்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் ஏன் இந்த மாதிரி தவிர்க்கணும்? அடைச்ச இந்த மாதிரி நேரத்தில் தான் அவன் அண்ணன் வரணுமா? அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையே வெறுத்துற மாதிரி இருக்கிறான். என்னை மனுஷன் என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமந்துப்படுத்திட்டு இருக்கும்போதே மம்மிஷன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறா. அண்ட் இதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. அண்ட் உட்காந்துட்டு இருக்கிற கசியாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறா. மம்மியோட வாசம் எவ்வளவு அற்புதமாக இருக்குது. இவன் நான் லவ் பண்ணுறப்ப கூட இவ்வளோ கேர் பண்ணதில்ல, ஆனால் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ கேர் பண்ணுறாளே. ஹே மம்மி, நீ வேணா என் வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கசியை இன்வைட் பண்ணுறான். என்னது உன்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மம்மியுமே ஆச்சரியப்படுறா. அதாவது நான் உங்கள்கிட்ட எந்த மாதிரி கேட்க வந்தேன்னா, என் வீட்டை புதுசாக ஒரு மீன் வாங்கியிருக்கிறேன், அதை பார்க்கறக்க தான் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ இது தப்பாக நினச்சிக்காத, என்னோட காடெல்லாம் பார்க்கறக்கு உண்மையிலே ரொம்பவே செக்ஸியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ உணர ஆரம்பிக்கிறான். அடடா கசியா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மம்மி வந்து தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கிறா. அப்படின்னு எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. அவள் இன்னும் முழுசாக ஏற்றுக்கல, நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணையுமே சிசூரு தான், நான் அவள் வந்து அந்த இடத்துல தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். நான் மம்மிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் மிசுருவை தனியாக விட்டு வந்துட்டேன். எப்பேற்பட்ட கேவலமான ஆள் நான். சே, என்னால் சுத்தமாக முடியல, நான் எல்லாத்தையுமே என்னையே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சோகமாக இருக்கிறான். சரி பரவாயில்ல கோச்சுக்காத, இருந்தாலுமே உன்ன மாதிரி ஒரு பையனுக்கு நீ வந்து பர்சனாலிட்டி தானே பார்ப்பேன், ஏன்னா நீயுமே ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்ட. ஆனால் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு அந்தளவுக்கு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்பவே டஃபாக இருக்குது. பட் இருந்தாலுமே அவளோட பேச்சு எல்லாமே ரொம்பவே கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வந்து இந்த இடத்துல மிஸ்ஸரை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ மம்மி சான், நான் ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு உன் மேலே இன்னொரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தாலும் சரினாலும் எனக்கு உன் மேலே இன்னொரு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே மிசுஹாரா சிசுராவை இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கசியா அந்த இடத்துல பேசிட்டு என்ன மனுஷர் அப்படின்னு வேகமாக ஓடி போயிடுவான். அவன் சொல்லிட்டு ஓடி போனான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி வந்து ஒரு மாதிரி சோக மாட்டேறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் கசியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக அவனோட வீட்டு பக்கம் போயிட்டே இருக்கிறான். ரொம்பவே கேவலமானவன் அப்படின்னு தன்னை தானே நினச்சிக்கிட்டு இங்கே மிசுராவோட காலிங் பில் அடிச்சு பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே இல்லை, அவன் மேலே இன்னும் கோவமாக இருப்பாளாட்டு இருக்குது அப்படின்னு கசியா நினச்சிட்டே இருக்கும்போது அவள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறா. என்னை மனுஷரு, எனக்கு உங்கள்கிட்ட வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்னை மனுஷரு சிசுருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கசியை பேசிகிட்டே இருக்கிறான். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற? நான் உன்னோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத மறந்துட்டியா? நீ உன்னோட மம்மி கூட சேர்றது தான் என்னோட மெயின் கோலாக இருக்கும். நீ யார் கூட வேணாலும் சேர்த்துக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னை ஹர்ட் பண்ண, எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிசுரு பேசிகிட்டே இருக்கிறா. ஆனால் இவனுக்கு இப்போ தான் புரியுது இந்த இடத்துல சிசுருக்கு இவனுக்கு வெறும் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மம்மியே பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேட் மவுத் பண்ணிட்டு வந்திருப்பான். அப்படின்னா சரி நீ மறுபடியும் மம்மி கூட சேர்ந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிசுரை கேட்கும்போது இல்லை என்னால் சேர முடியல, என்னை மனுஷரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா, நம்ம பிரேக்கப் பண்ணும்போது நமக்கு நிறைய வழிகள் இருக்கும். அண்ட் அந்த வழியை அக்கம்பெனி பண்ணுறதுக்கு நம்ம கூட யாராவது வேணும். உனக்கு இன்னொருத்தங்க நாளைக்கு திரும்ப வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி அக்கறை காட்டுவாங்களான்னு தெரியல, அதனால் எனக்கு அந்த ரெண்டையுமே கொடுக்க முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிசுரு ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கும்போது ஐயோ சிசுரு என்னை பற்றி நீ இவ்வளோ கவலைப்படுறே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க போகிறான். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிதி. அண்ட் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷிமோடோ அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா இசு பெனின்சுலா அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது. அவங்க எல்லாருமே பீச் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. கசுயா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட டே நான் இந்த மாதிரி பீச்சுக்கு வரணுமா, ஏன்னா மம்மி என்னை பற்றி கோவப்பட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு கசு கேட்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் கட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அப்படின்னா சரி நம்ம எல்லாரும் பீச்சுக்கு போகிறோம்ல, நம்ம கசுயாவை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த கேட்டுட்டு இருக்கிறான். ஏன் அக்கா அவனுக்கு என்ன, நீ கசுயாவையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் சேர்ந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பா. என்னால் நம்பவே முடியல, மம்மியை நான் அக்செப்ட் பண்ணிட்டாளா அப்படின்னா எனக்கு இது ஒரு கோலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசியை பேசிகிட்டே இருக்கும்போது டேய் உனக்கு இன்னும் மம்மி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும், பட் இருந்தாலுமே நீ சிசுரு மேலே வச்சிருக்கிற ஃபீலிங்ஸை மறந்துடக்கூடாது. ஏன் சிசுரு வரல, நீ அவளுக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியா இல்லை அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அப்படிங்கும்போது கசியோட கவலை அவனுக்கு தான் தெரியும். அவள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டாதனால சிசுரு இந்த பக்கம் வரவே இல்லை. சரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீ பார்த்து இருந்துக்க, ஏன்னா சிசுரு தான் இப்போ உன்னோட ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு, அவளோட தான் நீ முதல்ல குறிக்கோளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரனுக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த முறையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நைட்டு எதுக்கு சிசுரு அப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை யோசனையிலே இருக்கிறான். ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்ம மம்மியுமே பார்த்தீங்கன்னா ரூம் கீ வாங்கினோடனே கசையோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறா.
அண்ட் இந்த நேரத்தில் மம்மி என் மேலே கோவப்படலன்னு தெரியுதா, ஆனால் அவள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறா, நான் சிசுரு பிரேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் மம்மி கூட சேர்ந்துட்டு என் பாட்டி கிட்ட சொன்னால் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலுமே ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கசியை பேசிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி என் பாட்டிக்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் சிசுரு கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே மம்மி யார்கிட்டையும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறா, அவங்க எப்படி மறுபடியும் ஒன்றா சேரலாம், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன எப்படி பேட் மவுத் பண்ணலாம், அவங்கள நான் பிரிச்சு காட்டு வம்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறா. அண்ட் அந்த சமயத்தில் மம்மி என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை வானா போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அந்த பேச்சை அப்படியே மறுத்துட்டா மம்மியுமே. அண்ட் பீச்சோட இன்னொரு சைடுல இருந்து சிசுரு வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. என்னன்னு பார்த்தா மிசு வரவும் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்துட்டா. கசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். பிரேக்கப் பண்ண எக்ஸ் கூட எப்படி நம்ம மறுபடியும் ஒன்றா சேருது அப்படின்னு சொல்லிட்டு வெப் சர்ச் பண்ணிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் மம்மியுமே தன்னோட பிக்னியை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது உனக்கு குடிக்கிறக்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கசியோட கேட்டுட்டே இருக்கிறா. கசியோ பார்த்தீங்கன்னா திருப்பி மம்மியோட பேண்டிஸை பார்த்துட்டு இருக்கா. இந்த தடவை நான் பார்க்கலன்னா கன்ஃபார்மாக நான் வருத்தப்படுவேன், அதனால இப்பயே பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாப்புன்னு மம்மி திரும்பிட்டா. சரி எனக்கு அந்த ஜூஸே கூட அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போன தடவை நான் சொன்னதை மன்னிச்சிரு, ஏன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் ரொம்பவே திட்டிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மம்மி பேசிட்டே இருக்கும்போது ஐயோ மம்மி சார் நீ தப்பா நினச்சிக்காத, சிசுரு என்னோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு மனசுல நினச்சிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ நானும் வெளியே ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தடவை கிஸ் அடிச்சோம்ல, அதற்கு ஞாபகம் இருக்குதா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிறக்க போகிற பிள்ளைக்கு கூட நம்ம ஒரு பேர் வச்ச ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் பேர் மாயா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசியை சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம் மாயா தான், கரெக்டாக உனக்கு ஞாபகம் இருக்குதா, ஏன்னா உன்னோட பேரில் பாதி என்னோட பேரில் பாதி எடுத்ததுக்கப்புறம் மாயன் தான் நம்ம பேர் வச்சோம், உனக்கு அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கணும்னு எனக்கு சொன்னியா, என்னால் முடியாத அளவுக்கு குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு, எனக்கு அதெல்லாம் ரொம்பவே டயர்டாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மம்மி பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம மாயா பிறக்க போகிறதில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மம்மி வந்து சோகமாக பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் இந்த சோகத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல கசியோக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. மம்மி நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிற, சிசுரு ஒன்று என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் கிடையாது, அவகிட்ட எனக்கு எந்த ஒரு எதிர்காலமுமே இல்லை அப்படின்னு இங்கே கசியோ நினச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல 2 பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மிஹாரு நீ எங்க இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிசுரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த கும்பல தான் சிசுருவுமே ஒளிஞ்சிட்டு இருக்கா. அண்ட் இவ யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவ திரும்பி நின்று இருக்கா. நீங்களா பார்க்குறவங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறீங்க, அண்ட் உங்களோட பேர் என்ன அப்படின்னு கசியோட ஃப்ரெண்ட் ரொம்பவே சந்தேகமா கேட்கறான். என்னோட பேர் தான் இச்சினோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேமிலி நம்ம சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல சிசுரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கசியோக்கு ஆச்சரியமா இருக்குது. டே கசியா உனக்கு அந்த இச்சினோஸ்க்கு ஏதாவது முன்னாடி தொடர்பு இருக்குதா என்ன, ஏன் அவளை பார்த்து பயப்படுற அப்படிங்கும்போது இல்லையே கசியோஸ் நானும் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் உங்க 2 பேர்த்து பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது, நீ என்ன பீச்சில் கண்ணாடி போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி வாங்கடி நம்ம போகலாம், எனக்கு இங்கே இருக்கிறக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டா. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசியை நினச்சிட்டே இருக்கும்போது கசியா நீ உன்னை பற்றி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கசியை தயங்கிட்டே இருக்கிறான். டே கசியா நாங்கள் கடைக்கு போகிறதுக்கு சாபுத்திரி ஓட்டு பார்க்குற வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது அந்த சாபுத்திரியில் தோத்துட்டான். எப்போ பார்த்தாலும் நானே தோத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போயிட்டு கடையில் போய் பொருள் வாங்காம அவன் இந்த விஷயத்தை வந்து வெளியே சொன்னா என்ன அவனு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆடாடா நம்ம பையனும் வெர்ஜினா தாண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க மம்மி முத கொண்டு. அதே சமயத்தில் சிசுரு இவன் இருக்கிற ரெஸ்ட் ரூம்லயே வந்து கதவு திறந்து பார்க்கும்போது மனுஷருங்க தெரியாம வந்துட்டு அப்படின்னு சிசுரு வெளியே வந்துட்டா. எங்க வெளியே போறவா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசியை பார்த்தீங்கன்னா உள்ள இழுத்து போட்டுட்டான். சிசுரு நீ எதுக்கு ஷிமோடாக்கு வந்திருக்கிற அப்படின்னு கசியை கேட்கும்போது என்னது எதுக்காகவா, அது ஏன் இஷ்டம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்னை கட்டாயப்படுத்தினாங்க, அதனால தான் நான் அவன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இச்சினோஸ் பேசிட்டே இருக்கிறா. ஓ அப்படியே விஷயம், ஆனால் நீ இந்த இடத்துல இச்சினோஸாக இருக்கிறது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது, ஏன்னா இந்த இடத்துல உன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் கேட்டு போயிடும், ஏன்னா மம்மி கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பழகிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன், எங்களோடக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கசியை பேசிட்டே இருக்கிறான். நான் மம்மி கூட திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன்னா நீ நானும் ஜஸ்ட் ஒரு ரெண்டல் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தான், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியை பேசிட்டே இருக்கிறான். கேட்க கேட்க சிசுருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சூடாகிட்டு இருக்குது, சாட்டாய் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறா. ஏன்டா நான் என்ன உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ நானும் ஜஸ்ட் ஒரு ரெண்டல் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, முதல்ல அதான் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன் மேலே ஒன்று அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கவே இல்லை, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசணும்னு வச்சுக்க உன்னை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிசுரு ரொம்பவே டென்ஷனோட பேசிட்டே இருக்கிறா. கசியா அங்கே உள்ள யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மம்மியும் வந்துட்டா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டமே அப்படிங்கும்போது கசியை வெளியே வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறான். அங்கே உள்ள யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு மம்மி கேட்கும்போது இல்லையா நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியை சமாளிக்கிறா. போய் பேசாத, நீ உன் ஃபோனை அங்கே டேபிளே விட்டு வந்துட்டு அப்படின்னு மம்மி பேசிகிட்டே இருக்கிறா. ஐயோ நான் மறந்து விட்டு வந்துட்டேனா அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கசியை நடுங்கிட்டே இருக்கிறான். ஆம்பளைங்களாம் எப்படித்தான் போய் சொல்லிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக கதவை திறக்க போயிட்டே இருக்கிறா. அண்ட் அந்த கதவுமே பார்த்தீங்கன்னா தானே திறக்குது. அந்த கதவுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா யாரை வெளியே வர மாதிரி இருக்குது. யார் வெளியே வராங்கன்னு பார்த்தா செருப்பு முதற்கொண்டு எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு பிகினியை போட்டுக்கிட்டு சிசுருதை பார்த்தீங்கன்னா வெளியே வரா. ஸோ நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறா. ஆட சிசுரு சார் நீங்கள் என்ன இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. என்னாச்சு செருப்பு கூட போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நான் பீச்லேயே மறந்து விட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் பைத்தியக்காரா, நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துருக்கிறியா, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்கும்போது நான் அவளை இன்வைட் பண்ணடா வருவாள் இல்லைன்னு தெரியல, ஆனால் டப்புன்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கசியாக பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது பொருட்கள் நிறைய வாங்க வந்தடா, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ அவ்வளோ ரெஸ்ட் ரூம்குள்ளே என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ சிசுரு கூட ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா அது சுத்தமாக பாழாயிரும். அண்ட் அவள் ஒரு தேவதை, அவளை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கழுத்து பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. ஸோ மம்மி இருந்துக்கிட்டு இங்கே சிசுரோட செஸ்ட்டே பார்த்துட்டு அவளோட செஸ்ட்டை பார்க்குறா. அப்படியே சிப்பிழுத்து போட்டுக்கிட்டா. எனக்கு இது மான பிரச்சனையாச்சே. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் மம்மியுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் யாருக்கா மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஆவேதுக்கு வந்திருக்கிறா. கண்டிப்பாக நான் அவளை பிரித்து காட்டுவோம் பாரு, எனக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆம்பளை ஃபிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மம்மி ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ இவங்க பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிசுரு தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. என்ன பேசிட்டு இருக்கிற, நான் இப்போ தானே ஒன்றா வந்தோம், நான் பையன் என்ன கொண்டாரு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அடடா லவ்வர்ஸ் 2 பேரும் என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, வாங்க அப்புறமா பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறா. அந்த இடத்துல மியாரும் பார்த்தீங்கன்னா ஏய் சிசுரு நீ இங்கே எதுக்கு வந்துட்டு இருக்கிற, ஷிமோடா நிஜமாலுமே உன்னோட ஊரே என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஷிமோடா இந்த இடத்துல இவளோட சொந்த ஊர் தான், அந்த இடத்துல இவங்க பணக்காரங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த இடத்துல சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதையை எடுத்து விட்டுட்டு இருக்கிறான். ஸோ இந்த கதையெல்லாம் கேட்க இந்த இடத்துல சிசுருக்குமே சமாளிக்க முடியல. இன்னும் எத்தனை தடவை போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியோட தொடை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி நீ அவ கூட பேசிட்டு இருக்கேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசுருவை தனியை விட்டுட்டு கசியை இங்கிருந்து ஓடி போயிட்டான். பீச்சில் இறங்கி சோகமாக கசியை பேசிட்டே இருக்கும்போது அங்கே சில ஆம்பளைங்க எல்லாருமே அங்கே பார்த்தியா அந்த பிங்க் பிக்கினி போட்டு கருப்பு கலர் முடி வச்சிருக்கிற பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னா அவளுக்கெல்லாம் கன்ஃபார்மாக பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு சிசுரு, ஏன்னா நீ எனக்கு ஒரு நல்ல ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த, பட் இருந்தாலுமே என் ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னத கேர்ள் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் உனக்கு கஷ்டப்படுறதுக்கு மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வீட்லேயும் நீயும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கசியை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் மம்மி தன்னோட செயினை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கசியை கூப்பிட்டுருப்பா. ஸோ தேடிட்டு இருக்கும்போதே கால் தடிக்க கசியை மேலே விழுந்துருவா. என்னாச்சு கால் வலிக்கு விட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கசியை கேட்கும்போது இந்த இடத்துல மம்மி ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பார்க்குறான். அதே சமயத்தில் நம்ம கசியை மேலே அப்படியே பாயிற மாதிரி இருக்குது. அண்ட் மியாரு பார்த்தீங்கன்னா சிசுரு கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறா, உன்னோட பாய் ஃப்ரெண்டு மற்ற பொண்ணும் கூட இங்கே பீச்சுக்கு வரது உனக்குலாம் பொசசிவ் ஆகலையா, ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் நான் விடவே மாட்டேன் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மியாரு சொல்லிட்டே இருக்கிறா. எனக்கு பொசசிவாக இருக்குது, பட் இருந்தாலுமே நான் கசியாவை ரொம்பவே நம்புறேன் அப்படின்னு சிசுரு சொல்லிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் இங்கே மம்மியை கசியை வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.